அப்பாடா, அரசியல் பேசலாமா? எலெக்ஷன் முடிஞ்சது. ஆமாமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு, எலெக்ஷனுக்கு அப்புறம் வேகத்துக்க பரபரப்பு, இன்னும் பரபரப்பு ஓயல, அந்த மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுல சில பேர் கருத்துக்கள், நம்ம யார் வந்தா என்ன வரலன்னா என்ன, நம்ம உழைச்சு நம்ம சாப்பிட போறோம், நம்மளுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க. சில பேர் வந்துட்டு அதிகப்படியா ரொம்ப இன்வால்வ் ஆகி கொட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சரிதான். ஆனா இந்த செய்தி தாள்களும் மீடியாவும் இன்னைக்கு வந்து ரொம்ப வக்ரமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த பக்கம் கார் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கு இவங்க போயிட்டாங்க, இவங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அரசியல்வாதிகளை சொல்றேன், நான் எதுவும் ராங்கா பேசல. கூட்டணிக்கு பேச போறாங்க, கூட்டணி பேசல, கூட்டணி வந்துருச்சு, நடந்துருச்சு அப்படின்னு எதுவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம ஆனா பயங்கரமா யூகிக்கிறாங்க. பயங்கர யூகத்தின் அடிப்படையில வந்து ஒரு விஷயத்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமான பட்சமா இருக்கு. இது வந்து தவறான ஒரு செயல். மீடியாங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் போய் சேர்க்கணுங்கிறது தான் மீடியாவோட கடமை, மீடியாவோட தர்மம். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு மீடியா வந்து தப்பு தப்பா நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. இவங்கள அவங்கள சேர்ந்துட்டாங்களாம், இந்த கட்சி அந்த கட்சி சேர்ந்துருச்சான். ஐயோ, ஏன் சேர்ந்தா தெரியதானே போகுது, பகிரங்கமா அறிவிக்க வரத்தானே போகுது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்க தானே போகுது. நல்லதோ அது எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனா அது வந்து நடக்கத்தானே போகுது. ஆனா அதுக்குள்ள எதுக்கு இப்படி ஒரு நிறைய விஷயத்த மக்களை குழப்புறதுக்கு இந்த விஷயத்துல பண்றீங்களே? வேற அதாவது மக்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு இதுல ரொம்ப அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்கள மூளை செலவு பண்றது வந்து உங்களுக்கு வேணா டிஆர்பிக்கா இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நடக்க தான் போகுது, அது உறுதிதான். அது எந்த விஷயமா இருந்தாலும் அது ஏத்துக்கதான் வேணும். அதுக்கு ஏன் இவ்வளவு ஒரு குளறுபடி? முடியல. அதனால தயவு செஞ்சு மீடியா, செய்தி வெளியில காமிக்கிறவங்க, செய்திகளை வெளியில ப்ரொஜெக்ட் பண்றவங்க தரமான செயலை சொல்லுங்க. இதுதான் நடந்ததுங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு செய்யுங்க ப்ளீஸ். கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதோ நீங்க தான் உள்ள போய் எல்லாமே பயிர் பண்ணி விளைய வச்ச மாதிரி பண்றீங்களே. முடியல முடியல முடியல.